అది லவ் பண்றது கரெக்டா இல்லையா? சத்தியமா இல்ல. ஏய் இப்படி திருப்பி இது பேர் லவ் இல்ல. வேணாம் போலாம். இது வந்து லவ் இல்ல. என்ன தெரிகிறது? வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஆஃப். இன்னைக்கு நேத்து ஒரு ரீல்ஸ் போட்டாங்களா என்ன வச்சுட்டு, அத பாத்துட்டு இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு அவ்வளவுதான் நம்ம ஆளு புத்தின்றது. ஒரு பூமி பிளர்ற மாதிரி ஒன்னு ஆச்சுடா. ஒரு பெரிய பிரச்சனை கொண்டு வந்து விட்டான்டா. என்னாச்சு? இல்ல அந்த ரீல்ஸ பாத்துட்டு இன்னைக்கு எங்க ஊர் பொறுக்கிட்டு இருக்க, சுத்திட்டு இருக்கேன்னு நிறைய பேர் சொந்தக்காரங்களா கேட்டாங்கடா. இன்னைக்கு எங்க போறோம், என்ன பண்ண போறோம்? கேக்குற அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. நீ தானே கூட்டு போற? நீதானே கார் இட்டு வான்னு. நீ ஏதாவது சொல்லுவோம் பங்கு. என் பங்குக்கா நான் சொல்ற இடத்துக்கு போய் விடுவீங்கன்னா நான் சொல்றேன். வேணாம், நாங்களே சொல்றோம். கல்யாணம் முடிச்சு விடுங்கடா அப்படியே. நீங்க வந்துட்டு கோயிங் டு கிரேடன் ஸ்டுடியோஸ் ஒரு பேஜ் வச்சிருக்கோம். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். சிங்கிள் ஷட்டரா சிங்கிள் ஷட்டர்ஸ்னு இன்னொரு பேஜ் வச்சிருக்கோம். சிங்கிள் அண்டர்ஸ்கோர் ஷட்டர். சரி, என்னமோ ஒண்ணு. ரெண்டுத்துக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை போய் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்துட்டு நாங்க ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபி பண்ண போறோம். கரெக்டா? நிஜமே அதுதான் போறோம். ஸ்ட்ரீட் இல்ல, இது ஒரு மார்க்கெட் போட்டோகிராஃபி. நிஜமே அதுக்கு தான் போறோம். நிஜமாவே ஆக்சுவலி இது வந்து ஒரு சைடு. மெயினா போறது வந்து பாத்ரூம் செருப்பு வாங்கணும். ஏன்னா முன்னாடியே தான் வலிக்கி விழுந்தேன், தொபக்கடியே பாத்ரூம்குள்ள. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லிருக்கேன் நானு. டேய் ஞாபகம் வச்சுக்கோடா விஜய். விக்ஸ் குட்டி விக்ஸ் டப்பா வாங்கணும். அப்புறம் பாத்ரூம் செருப்பு வாங்கணும். நீங்க தான் ஆதி செத்துருப்பான்டா இந்த இடத்துல. இந்த இடத்துல ஆதி செத்துருப்பான்டா. இந்த முன்னாடியே அந்த பக்கம் வண்டியை விட்டு அப்படி எப்படி போய் கொண்டாந்து ஃப்ரெஷ் மார்க் அங்க நிப்பாட்டுனு இது போய் என்ன பண்ண போறோம்? போய் செருப்பு வாங்க போறோம். அப்போ ஏதோ போட்டோ எடுக்கணும்னு இருந்த. அது பூக்கடை. பூக்கடையில போய் என்னடா போட்டோ எடுப்ப? பூவை போட்டோ எடுக்கிறீங்க, எவ்வளவு வரீங்க? பூவை போட்டோ மொட்டை மாடலே ரோசஸ் இருக்குடா, அது போட்டோ அதான் வளரலையே. அமர் ரமேஷ் தெரியுமா? அமர் ரமேஷ் யாரு? தமிழ்நாட்டோட பெஸ்ட் டாப் 5 போட்டோகிராஃபர்ஸ்ல அவரும் ஒருத்தர். சரி, சந்தோஷம். இந்தியாவா தமிழ்நாடான்னு தெரியல எனக்கு கரெக்டா. அந்த ஆள்கிட்ட போய் அசிஸ்டண்டா சேர போறியா? இல்ல ஆனா அவர் கூட போய் நான் ட்ரைனிங் இது பண்ண போறேன். சும்மா ஒர்க் ஷாப் மாதிரி அவர் கூட போவோம். ஒரு கான்டாக்ட் கிடைச்சிச்சு. கவின் என் கூட ஒருத்தர் இருக்கான். தெரியும். 70,000 60,000 இல்ல, அவன் 20,000 போயிட்டு வந்துட்டான். கிட்ட கொள்ளை அடிச்சிட்டான். 70,000. ஆனா அந்த ஒரு ஷாப் பொறுத்து வந்து 70,000. ஒரு வாரம் சாப்பிட தங்கெல்லாம் இடம் கொடுத்து படம் எடுத்தர வந்து ஆளு எல்லாமே கதையும் காசும் போட இருந்தா மட்டும் போதும், எல்லாம் எடுத்து வந்துருவாங்க. படத்துல குட்டி விஜய் தான் அமைதியாடுறோம். காரை விட்டு எனக்கு சத்தியமா எடுப்பாயிரும். நீ ஏன் நாளைக்கு போற? மொட்டை மாடையில் நின்று இருக்கும் போது மூடி சப்பீரோண்டா. டேய் யூடியூப்ல இன்ஸ்டால எல்லாம் பாத்துருக்கேன். இதெல்லாம் பிள்ளைகளே கடை தந்தா இதெல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணிடுறேன் பாத்துக்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ஸ்பார்க் பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன தெரியுமா ஆகும்? ஏதாவது சொன்னு வச்சுக்கோ, ஆய வேணா போத்தா கழுத்து நிற்காதடா. அந்த படத்துல வெறுப்பா பேசுறேன். ஒரு நிமிஷங்க. சாப்பிட்டு போடாம வீட்டுக்கு போய் சாப்பிட்டோம். ஏதாவது செருப்பு கடை தெரியுமா? போயிடலாமா? செருப்பு கடை ஏதாவது தெரியுமா? ஆம்பூர் போயிடலாமான்னு சொல்றா. இல்ல இங்க மீட்டர் போலாம், பர்கர் சாப்பிடலாம். வந்து பூ கட்ட போறாங்க, நீ வந்து எடுத்துட்டு வர போறியா? இல்ல சும்மா போய் பேசிக்கா. நீங்க பாட்டு உங்க வேலையை பாருங்க, நான் போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன். போட்டோ காசு கூட ஒரு போட்டோ 100 ரூபா. நீங்க வந்து சாப்பிடற இடத்த முடிவு பண்ணிட்டேன். மீட்டர் ஆம்பூர் ஆம்பூர் ஐயா. எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். கடையெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் தூக்கிட்டாங்களா? அந்த பூ கடைஸ்லாம் எந்த சைடு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு என்னடா இருக்கு? எதுக்குடா இங்க சுத்துறோம்? கார் எட்டு மூடிட்டு இப்படியே வந்திருக்கலாம் மேடம். அதான் நான் அப்படி சொன்னேன்.
டேய் நான் இது போட்டு ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிருப்பான், இந்த சீட் பஸ்ஸே இருக்காதுன்னு நினைச்சு வந்தேன். வராயும் போது 3 வாட்டி திருப்ப சொன்னேன், எங்கேயா திருப்பியா சரி திருப்பவும் மாட்டேன், டென்ஷன் பண்ணுவ. இங்க வந்து அளவு போல போட்டிருக்கலாம். என்ன இங்க வந்தா 2 பாத்ரூமும் 1 பாத்ரூமும் சேர்ந்து ஒரு ஸ்மெல் வரும், அதை தாங்க முடியாது. வா வா வா. எவ்வளவு 3 வாங்கிக்கலாம். 3 கலர் மசால் கலர் எவ்வளோண்ணா? 30. ஜிபே ரெண்டெல்லாம் காத்துக்கலாம். ஏய் நான் ஜிபேடா. ஜிபே இருக்கணும். நம்பர் சொல்றீங்களா? போட்டுருவேன். ஜிபே இல்லையா? அருமை. வாரிய சிங்கப்படுத்துறா 30. அவ்வளவுதான் இருக்கா? எந்த காசு இல்ல. காசு இல்லையா? ஜிபே தான் இருக்கு. சரிவா? சரி நான் ஓகேவா? மூணு போடுங்க. பதுக்கி வச்சிருக்க. டேய் பாடுறா, காசு எங்க வச்சிருக்கானு. பர்ஃபார்மன்ஸ் நீ பாடுறா. என்ன கள்ள கடையே மாண்டேஜ் இருப்பாரு, திறமையான ஆளு. டைமிங் என்ன? 4 மணில இருந்து நைட் 11. என்னென்ன இருக்கு காரக்கல்ல? அப்புறம் போன் போடுவோம். திறமையான போட்டோகிராஃபரான எடுத்து தான் பாக்கணும். கடை டைமிங் என்னன்னா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. கடை டைமிங் விடிய 24 hours. உங்க எங்கே போவாங்க எல்லாம். கேட்டுறேன் பாத்துக்க. ஐயோ போயிடுச்சியா? இந்த சைடு வாடாடி. 2 நாளா என் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குன்னா, இது மாதிரி எதுக்கு வரோம் ஏன் வரோம்னு தெரியாம காரணமே மெசேஜ் சுத்திட்டு நைட்டு போய் சாப்பிட்டு காசு செலவு பண்ணிட்டு இப்பதான் போயிட்டு இருக்கு. வெட்டியா செலவு பண்றதுக்கு சுத்திட்டு இருக்கிறோம். ரைட்ண்ணா. போட்டோ வேணுங்களா? எவ்வளவு பேட்டி எடுக்கணும்னு சொல்லுங்க, எடுங்க. கடை கடை எங்கண்ணா இருக்கு? கடை இங்கதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பஸ் கடை. ஆனா இங்கதான் இருக்கு. போட்டோ எடுக்கிறதுக்கு ஊர்ல எவ்வளவு இடம் இருக்கு, அதெல்லாம் என்னடா பேசிட்டு இருக்காடி தம்பி? ஹலோ. நான்டா. ஹலோ. வீடியோ போட்டோலாம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டா பேஜ்ல போட்டுருவோம், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போயிட்டாங்க. இல்லாடா போலாமா? நான் ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோங்கிறதே தெரியாம சுத்திட்டீங்களா? அப்படியே டெரரா இருக்காப்ல. என்ன கண்டென்ட் என்ன கான்டெக்ட் எதுவுமே தெரியாம அழுக்கிற மாதிரியே இருக்கேன். அழுக்கிற மாதிரியே இருக்கேன். எல்லாம் கரெக்டா பண்றீங்க. நீங்க என்ன பூக்கடையில போயிட்டு பூ வியாபாரம் பண்றீங்க, ஏதோ மூட்டை மூட்டையா பூ வாங்கி போறது 1/2 மணி நேரம் பேசிட்டு இருக்கீங்க. இது வந்து வச்சுட்டு எப்படா சர்வே பண்ண இரிட்டேட் பண்றா ப்ரோ? ஜாஸ்தி பண்றேன். சாரி ப்ரோ. நாங்க ஒரு காலத்துல 2 சிறு வேலை வர சரு போட்டிருக்கிறோம். இந்த மாதிரிதான் இருக்கும். எவ்வளோடா? 1500. சின்ன 150. கம்மி பண்ணலையானா? அப்பா 220 மனுஷங்க போடுறீங்களா? ஏன்டா போடுறீங்க? 100 இந்தியன் காத்தா வந்தா இவனுக்கு திருந்த மாட்டாங்கடா, சொந்த வீட்லயே ஸ்கேம் பண்றான்டா. நானும் அந்த டிப்ஸ் கொடுப்பியான்னு பாத்துட்டு இருக்கிறாரு. அண்ணா ஒரே நிமிஷம் இருங்க, அவசரப்படாதீங்க. ஏன் துரத்துறீங்க? நீங்கதான் எங்களுக்கே காசு கொடுக்கும். ஒன்னும் இல்ல, பெருசா ஒன்னும் இல்ல. அண்ணே ஒரு தேங்க்ஸ் அவ்வளவுதான். தேங்க்ஸ்.
ஏன்னா தேங்க்ஸ். சரிண்ணா தேங்க்ஸ். இருங்க ஓட்டக்காரி மெதுவாதான் இறங்கும். மொத்தமா முடிச்சிட்டு வரோம். சாரி இல்ல புரிஞ்சு ரைட். முதலாளி பதில காணோம். ஓட்டு அப்பெல்லாம் வேணாண்டாடி. காரு கண்டிஷன் அலைன்மெண்ட் மாதிரி இருக்குடா. சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு பண்ணலாம். ஸ்டார்ஸ் போட்டு பார்க்கலாம். நீ ஜெயிச்சா மீட் ரேட், நான் ஜெயிச்சா ஆகும். சரியா? ஓகே. சில்லற இருக்காடா? 5 ரூபா. அப்ப பாக்கெட்ல 2 ரூபா 5 ரூபா எடுத்து வச்சேன்டா. யூஸ் ஆகும். ஆடர் ஈவென்ட் கூட வச்சுக்கலாம். இங்க போட்டாலாம் செல்லாது. மினிமம் ஒரு 5 அடிக்காச்சும் காயின் பறக்கணும். காருக்குள்ள போட்டீங்கன்னா அதுக்கு சீவிங்க கிலிஸ் தான்டா. வெளியே இறங்கி நின்று டாஸ் பண்ணலாம். சொல்ல முடியாது. எது பண்ணாலும் நியாயமா பண்ணணும். டேய் குழந்தை மாதிரி குழந்தை மாதிரி. என் வீட்ல யாருமே இருக்க மாட்டாங்கடா. உள்ள ஸ்னாப் போட சூப்பரா இருக்கும்டா. ஏன்டா இப்படி பண்றீங்க? எங்கடா? ஏய் இங்க ஷவர்மா இருக்குமா? எங்க? அந்த சிஎஸ்கே கடை. ஹைவே ஷவர்மா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு டவுட். ஏன்? விநாயகர் சதுர்த்தி ராசபன் வயசுல பிரியாணி சரி, மட்டன், காசு. குடல்லாம் இருக்குன்னு போட்டு 5 அடிலாம் இல்ல. ஏமாத்து வேண்டா பாத்துக்கடி. நல்லா நல்லா இப்படி சுண்டி அந்த சவுண்ட் கேட்கணும் எனக்கு. காதல் டிங்னு. நம்ம காசு வந்து போச்சுடா. உடம்பெல்லாம் சிலுக்குது. கொண்ட சிக்கானா அவளே அப்படி பைக்கு குச்சி தின்னுறான் அம்மா. ஓகே 5 ரூபா எனக்கு ஏய் ஹேண்ட் கிரிக்கெட் வச்சுக்கோங்கடா. பெஸ்ட் ஆஃப் 3. கிரிக்கெட் கடையெல்லாம் மூடிட்டு போயிடான்டா மேட்ச் முடியறதுக்குள்ள. சாப்பிடும் போது டேய் மோனிஸ் நீங்க 2 பேரும் ஹேண்ட் கிரிக்கெட் ஆடுங்க. யார் தோக்குறீங்களோ டேர் பண்ணணும். நேரா கடையில என்னடா டேடி. டேய் என்னடா இது அங்க காலேஜ்ல விளையாண்டு வந்தா. சரியான மேட்ச். 3 மேட்ச்டா. 3 மேட்ச்ல பெஸ்ட் ஆஃப் 3 எடுத்து யாரு தோக்காங்களோ அவங்களுக்கு நாங்க டேர் 3 மேட்ச்ல பெஸ்ட் ஆஃப் 3யா? இல்ல எனக்கு புரியல. சீரிஸ் பெஸ்ட் ஆஃப் 3 ஒரு சீரிஸ் வந்து பெஸ்ட் ஆஃப் 3டா. தோக்குறவங்க டேர் பண்ணணும். நாங்கெல்லாம் ஒண்ணு கொடுத்தோம். போலீஸ் ஒண்ணு கொடுத்தோம். கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கோம். பிள்ளைங்க பசங்க எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. போய் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு சார்ஜ் போடுற பிளக் எல்லாம் புடிங்கிட்டு வந்துட்டான். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? இதான் டேர். ஆம்பூர்ல டாஸே இன்னும் போடல. போடு டாஸ் போடு. பெஸ்ட் ஆஃப் 1 ஆர்ஆர் ஈவன் பெஸ்ட் ஆஃப் ஸ்டோன் பேப்பர் சிசர். சரி எவ்வளவு பெஸ்ட் ஆஃப் 3. சரி நீ வண்டி ஓட்டி வேற கலர் கடா மீட்டிங் ஷவர்மா கடை. பரவாயில்ல. எதுல கேக்குற? இந்த கடை கூட ஓகேடா. பரவாயில்ல. நான் போய் ஸ்னாப் போடணும். சரி உன் சார்பா விஜயராஜ் ஆடுமா? ஓகேவா? இல்ல நான் தான் ஆடுவேன். விஜயராஜா நீ இது பாத்துக்கோ. சேவா ஆடாதீங்க. ஆடாதீங்க. ஸ்டோன் பேப்பர் சிசர். 1 பாயிண்ட். ஸ்டோன் பேப்பர் சிசர். 1 1 ஸ்டோன் பேப்பர் சிசர். சாவு. 2 ஸ்டோன் பேப்பர் சிசர். சாவுடா. மீட்டர் இட். கம் ஆன். டேய் ஒரு பர்கர் சாப்பிட்டா வயிறு ஃபுல் ஆயிருமாடா. டேய் 2 பர்கர் சாப்பிடுறா. நீ காலேஜ் பிரியாணியாச்சு போனான்டா. சீரியஸாவா? ஏய் ஆனா போனா மொத்தமா செலவாயிருந்தா. சீரியஸாவா? போனா மொத்தமா போயிருந்தா அதானே பிரச்சனை. பேசாம கோகுல்லாம் காளான் கடைக்கு விட்டுட்டா. பேசாம சால்சி போலாமா? சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே சாமி. டின்னரே முடிச்சு பாத்திரம் கழுவிட்டு இருப்பாங்களா எல்லாம். வீட்டை நீ இங்க பாடுறா அப்படியே மொட்டை. ஏய் சரி வாங்க போவோம். டேய் கூட்டம் இருக்கலாம். கூட்டம் இருந்தா என்ன? KFC மாதிரி இருக்குமா? அதெல்லாம் இருக்காது. KFC மாதிரி ஃப்ரைட் சிக்கன் இருக்குமா? ஃப்ரைடு சிக்கனா? இன்னும் வாங்க. சரி வாங்க போவோம். என்ன தப்பு இப்போ? சாப்பிட்டது இல்ல மூடிட்டு வா. அவ்வளவுதான். அது கெப்டர்ரா. நீ எவ்வளவு பெரிய ரேஸ் சார்? யார் நானா? அது நிக்கிற இடத்துல காசு இருக்கோ சொல்லுவாங்க. மட்டும் தான் ரொம்ப பர்ன் அவுட். நீ பர்ன் அவுட் பண்றா. மோனிஸ் ஒரு வாடி பண்ணா. என் குடும்பமே கறித்து போச்சு. எலும்பு தான் பேசுறான். பாருங்க என்ன பண்றது? இந்த போண்டோ டேய் உள்ளதான் பார்க்கிங் இருக்குல்ல? இருக்கு. இப்போ போலாங்கறியா? இல்ல வேணா இங்க நிப்பாட்டி. விடு அதான் சாப்பிட்டு தானே போகணும். ஹெல்மெட் என்னடா சொல்றது? ஹெல்மெட் என்ன சொல்லு? பர்ன் அவுட் பண்ண சொல்லு. கட் பண்ணிட்டான். ஏன்டா இங்கே இருக்க? அங்கதான் அமுக்க முடியும். புடி. சாரி சாரி போறோம். சாரி கேக்குற மாதிரி சொல்லு. அவன் பையன் பவுலிங் போட்டு துரத்துறான்டா அவனி. என்ன போறாங்க? அண்ணா பார்த்தானா காசு இல்லைன்றலாம். அவரே அன்னோன் நம்பர். ஹலோ ஹலோ யாரு?
ப்ரோ நான் தான் பேசுறேன். தமிழ் மேட்ரிமோனி சொல்லுங்க. அண்ணா நான் இன்னும் வயசுக்கே வரல, நான் 21 வயசு தான் ஆகுது. ஸ்பீக்கர் போடு. ப்ரோ ஓ இவனா? யாரா? ஏய் இவன்டா. எவன்டா? ஒரிஜினல் 9 அர்த்திக்கடா. அமுக டுமுக அமால் டுமால். அமுக டுமுக அமால் டுமால்.